தேவைப்படும்போது நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு தேவையே இல்லைன்ற போது நம்மளை தூக்கி போட்டு போகிற இந்த காலகட்டத்தில் நம்ம முருகர் இருக்காரே, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் நம்ம முருகர். நம்ம முருகனை மட்டும் நம்பி இருந்தால் போதும், வேறு யாரையும் நம்ம நம்பியிருக்க தேவையில்லை. முருகனை நம்ம கடவுளாக கும்பிட்டாலும் சரி, இல்லை நம்ம உரிமையாக செல்லமாக அவரை எப்படி கூப்பிட்டாலும் சரி, அப்பா, நமக்கு தந்தையாக இருக்கலாம், நமக்கு குழந்தையாக இருக்கலாம், நமக்கு ஒரு நண்பனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அவர்கிட்ட நம்ம உரிமையாக என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா இன்றைக்கி நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு நீ யாருன்னு கேட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்க இந்த சூழ்நிலையில் நம்ம கடவுளை மட்டும் நம்பி இருக்கணும். அதுவும் நம்ம முருகர் இருக்காரே, அவர் நம்ம மனசை பார்த்து, நம்ம மனசுக்கு என்ன தேவையோ, நம்ம கஷ்டத்தை பார்த்து, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ உழைக்கிறோம், இதுக்கெல்லாம் நமக்கு கணக்கு போட்டு நமக்கு ஒரு மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பார். எப்போவுமே நம்மளை கைவிடாமல் நம்ம கூடவே இருந்து, நம்ம கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் யாரும் கொடுக்காத அளவுக்கு நம்மளை பாதுகாப்பாக பார்த்துப்பார். அவர் விழியாக, அவரோட விழி போல் நம்மளை பார்த்துப்பார். அதுதான் நம்மளுடைய முருகனுடைய சிறப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.